ஹலோ கைஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான அண்ட் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராஜ்மா மசாலா, இதை கிட்னி பீன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபி வெறும் சில்லி பவுடர் மட்டும் வச்சு எப்படி டேஸ்டியாக செய்யலான்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். அதோட பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா பச்சை மிளகா வெடித்து வந்ததும் நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா இப்படி கோல்டன் ப்ரௌன் கலரில் வெங்காயம் வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போது மஞ்சத்தூள், டூ டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். நான் நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் சேர்க்குற அந்த மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். கடையில் வாங்கின எந்த தூளுமே இல்லை, வெறும் நம்ம வீட்டில் செய்கிற மிளகாத்தூள் மட்டும்தான். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போது நம்ம அந்த பீன்ஸ் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் இந்த அளவுக்கு பாயில் ஆகிருக்கணும். நான் நைட் ஃபுல்லாக 8 hours ஊற வச்சு ஒரு 5 விசில் குக்கரில் வச்சுருக்கேன். பீன்ஸ் சேர்த்துட்டு நல்லா இப்படி வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பீன்ஸ் வதங்கட்டும். இப்போது நம்ம பீன்ஸ் வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம். அது இன்னும் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பீன்ஸ் வேக வச்ச தண்ணியை சேர்க்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இப்படி ஒரு கொதி வரட்டும். அதுலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நம்ம அதை வேக வைக்கணும். அதோட தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் சேர்த்ததுமே ஒரு 2 minutesல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி. வேறு எந்த தூளும் தேவையில்ல, வெறும் நம்ம வீட்டில் இருக்க மிளகாத்தூள் மட்டும் வச்சு செய்கிற ரெசிபி தான் இது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஆரோஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.